விட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவை பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு புதன்கிழமைக்கான நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துரும். ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,488 நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,446, செகண்ட் சப்போர்ட்டு 25,377, தேர்ட் சப்போர்ட்டு ப்ரீவியஸ் டேவோட லோ கிட்டத்தட்ட 4ஆம் தேதி போன டேவோட லோவான 25,332. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 25,556 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டு. ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,600 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. ஸோ 25,600 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,666 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,712 ஃபர்தராக போகக்கூடிய ஃபைனல் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் மேலே பிரேக் அவுட் 25,700 பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் அந்த ஃபர்தர் அப்டேட் எல்லாமே கொடுப்போம். ஸோ மார்க்கெட் அவர்ஸில் வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் கிட்டத்தட்ட அதுதான் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸாக போட்டிருக்கோம். இந்த இடத்துல ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் நோ ட்ரேடிங் ஏரியான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த இடத்துல ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். கன்சல்டேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கும். மார்க்கெட் வந்து உங்களோட ப்ரீமியம் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்டே நடந்தாலும் உங்களோட ப்ரீமியம் மூவ்மெண்ட் நடக்காது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூவ்மெண்ட் நடக்காது. ஸோ அதனால் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் அவாய்ட் பண்ணிங்க. கிட்டத்தட்ட நான் வந்து நேற்று சொன்ன இந்த மேஜராக கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி மார்க்கெட்டே ஓப்பன் ஆகி கன்சல்டேஷன் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேலே 2:45 மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து பிரேக் அவுட் பண்ணி நல்லா வந்து டாப் சைடு போணுச்சு. அதாவது அப் சைடு மூவ்மெண்ட் நடந்தது. அது கிட்டத்தட்ட நம்மளுக்கே சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த இடத்துல இந்த மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ட்டுக்கும் சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீன்ல மார்க்கெட்டுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது 15 மினிட்னாலே. ஸோ ஒன்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பெரிய மூவ்மெண்ட் இருக்காதுன்றதை நம்ம டெய்லியும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான மேஜராக கூடிய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 57,151 நாளைக்கு இருக்கக்கூடிய மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 57,021 நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக இருக்கக்கூடிய சப்போர்ட் 57,021 பிரேக் அவுட் பண்ணுறோம். 56,941 ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 56,811. இப்போ மேக்ஸிமம் மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 57,360. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் டவுன் அப்சைடு போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 57,490, செகண்ட் ரெசிஸ்டன் 57,571, தேர்ட் ரெசிஸ்டன் 57,700. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 57,151க்கும் 57,360க்கும் இன்பிட்வீன்ல மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டு இது இருக்கும்போது சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். அது கன்சல்டேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி தான் எப்போ 15 மினிட் கேண்டில் வந்து இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டோ இல்லை மேஜர் சப்போர்ட்டோ பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு 15 மினிட் எப்போ க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் வந்து ஃபர்தராக வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டிக்கு பார்த்துரும். ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 27,000 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு மேஜர் ரவுண்ட் லெவல்கிட்ட வந்து மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் 26,950 நாளைக்கு ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணால் ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் போகும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 26,865, செகண்ட் சப்போர்ட்டு 26,813, தேர்ட் சப்போர்ட்டு 26,710, 730, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26,678. இதெல்லாம் வந்து ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் ரேஞ்சு. மேஜராக கூடிய ரெசிஸ்டன்ட் நாளைக்கு பார்க்கும்போது 27,084 மேஜர் ரெசிஸ்டன்ட். பிரேக் அவுட் பண்ணதுனா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 27,168, செகண்ட் ரெசிஸ்டன் 27,304, தேர்ட் ரெசிஸ்டன் 27,439. இப்போ சைட்வேஸ் மூவ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்த அளவுக்குனா 27,950க்கும் 27,084க்கும் இன்பிட்வீன்ல மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்டு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு வந்து பேக் டெஸ்ட்டுக்கோ நீங்கள் வந்து பேப்பர் ட்ரையில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த லெவலில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்குன்றதை உங்களோட ஃபீட்பேக்காக கொடுங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லை நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்க மாட்டேங்க. உங்களோட இந்த நம்ம லெவல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேப்பர் ட்ரைட் பண்ணியிருந்தாங்களோ இல்லை வந்து பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தாலோ எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்குன்றதை உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கறது தான் எனக்கு எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை தெரியும். அதனால் ஃபீட்பேக் உங்களோட நம்ம கமெண்டில் வந்து கொடுங்க இந்த வீடியோக்கு கீழே. ஸோ அது மட்டும் இல்லை நம்ம வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கோர்சஸ்க்கான டீட்டெயில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கான்டாக்ட் பண்ணிக்கங்க.
ஸோ நீங்கள் வந்து செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன். எதுவுமே வந்து பை பண்ண வேணான்றதை செபி சொல்கிறாங்க. ஸோ இன்னையோட டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 95% மேலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ் ஆகிட்டு இருக்காங்க எஃப்என்டோவில் அப்படின்றத ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செபி கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இருக்கும்போது இந்த எஃப்என்டோவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் 19 வந்து கால்ஸ் ப்ரொவைடரை நம்பி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆக முடியும். ஸோ அதனால் வந்து எஃப்என்டோவில் ட்ரேட் பண்ணும்போது ஹை ரிஸ்க்காக இருக்கும், அதேமாதிரி ஹை ப்ராஃபிட்டும் வரும். ஸோ அதனால் ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், கற்றுக்கிட்ட ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸஸ்க்காக நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு வந்து நம்ம தயாராக இருக்கும். ஸோ லைவ் கிளாஸஸ் தான். ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ நம்பா.